ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சி. இன்னைக்கு சண்டே எபிசோட் அக்டோபர் 12 டே 7. இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 93% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமில் வரும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏற்றத்தாழ்வை உருவாக்குறதும் அதிகாரம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மனுஷன் எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் சேதுபதி வந்து ஆரம்பிக்கிறாங்க. லவ் யூ திவாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கே வந்து எனக்கு தோன்றப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா விஜய் சேதுபதி. இன்றைக்கி திவாகர் வந்து லவ் யூ சொல்லவும் வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம். அடுத்து பிரவீன் ராஜ்கிட்ட வந்து யூ ஆர் அ வெரி குட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த யூனிஃபார்ம் வந்து அணிஞ்சிருந்தாங்க இல்லையா, அதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஒருத்தரும் வந்து வேலை கொடுக்கணும், நாங்கள் வேலை செய்யக்கூடாது, அண்ட் 50% வந்து எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சிக்கலாம். அதாவது ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் வந்து எவிக்ஷனுக்கு போக மாட்டாங்க, நாமினேஷனுக்கு போக மாட்டாங்க. மீதி 4 பேர் மட்டும்தான் வந்து நாமினேட்டே ஆவாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பவரை வச்சு ஒன்றும் பண்ணல அப்படின்னும்போது அரோராலாம் என்னென்னா பனிஷ் பண்ணுற மாதிரியான பவர் எங்களுக்கு இல்லை, ஜெயிலுக்கு அனுப்புறதோ இல்லை வேறு எதனா பனிஷ்மெண்ட்டோ அப்படின்னும்போது அது வந்து சரியாக படலை. ஏன் அப்படி ஒரு ஆளை இழுத்து தான் வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்கணுமா, பனிஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் நம்ம கம்ருதீன் வந்து என்னென்னா ஒருத்தர் பண்ணாததுக்காக நம்ம வந்து எல்லாரும் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மனசோட பேசினாங்க. பாருங்களேன் கம்ருதீன் எவ்வளோ தங்கமானவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் சேதுபதி பேசினதை பார்த்தோம். அதற்கு அடுத்தது வந்து விக்ரம் வந்து சொல்கிறாங்க, ஒரு ப்ளே ஐடியா வந்து யாருமே வந்து பொறுப்பெடுத்துக்க மாட்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சாங் பாடிட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சாங் பாடுறது பிடிக்கல, வேண்டாம், மனிதாபிமானம் அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை விடுறாங்களே தவிர அதுக்கு பதிலாக வந்து ஒரு 7 சாங் பாடுங்க, நாங்கள் அந்த டைமில் சாப்பிட்றோம், அந்த மாதிரி கூட இறங்கி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயம் போயிட்டுருக்கு. அதற்கு அடுத்தது வந்து வேலை நடக்க வைக்கிறது தான் உங்கள் வேலை, அது இல்லாமல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமை வந்து பாராட்டுறாங்க நம்ம விஜய் சேதுபதி. ஏன்னா வந்து அதுதான் வந்து எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். என்னவோ சும்மா வந்து சூப்பர் டீலக்ஸில் வந்து உட்காந்துட்ருக்கிறதும் அண்ட் மற்ற பிபி ஹவுஸ்மேட்ஸ் வந்து வழக்கம் போல் வேலை செய்கிறதும் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் மக்களுக்கு இல்லையா? ஸோ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணணும், க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, அந்த டீமோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான், மக்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான். ஸோ அதை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த டைமில் வந்து வினோத் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து சீக்கிரமே எந்திரிச்சிருந்துருக்கணும், எந்திரிச்சிட்டு நீ எந்திரின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து எழுப்பி ஒரு வழி பண்ணியிருக்கணும் அப்படின்னும்போது அந்த பாதியை மட்டும் கேட்டு அரோரெல்லாம் வந்து சொல்லாத அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க லேட்டாக எந்திரிச்சதை வந்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் வினோத் வந்து என்னென்னா அப்படியே சரண்டர் ஆகிடுறாங்க. சாட்டர்டே எபிசோடும் பார்த்தோம், சண்டே எபிசோடும் பார்த்தோம், டைரக்ட் சரண்டர் தான், விஜய் சேதுபதி எது சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். துஷார் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் போன வாரம் கேப்டனாக இருந்தால் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னும்போது, இந்த தண்ணி டாஸ்க் அப்போது வந்து நான் அந்த 2 பேரையும் உள்ளே விட்டுருக்க மாட்டேன், நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பேன், அந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துருப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேங் வந்து பேசுகிறத காட்டுறாங்க. பிரேக் டைமிங்கில் பார்வை பற்றி அண்ட் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, இவங்க எல்லாருமே வந்து இந்த பிபி ஹவுஸ்மேட்ஸாக இருந்தவங்க இல்லையா, யாருமே வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு போகாதவங்க. இவங்க எல்லாருமே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணது வந்து நம்ம கிச்சன் இடத்துலையே நம்ம பார்த்துருப்போம். இப்போயும் வந்து நம்மளுக்கு காட்டினதை நம்மளால் பார்க்க முடியுது. பட் வர்ற வாரம் வந்து கண்டிப்பாக இந்த டீம் வந்து பிரியும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பார்வையில் ஃபாலோவர்ஸ் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், ஹேட்டர்ஸ் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சபரி வந்து திவாகருக்கு அதிகமாக இருக்கும், கம்ருதீன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிரவீன் காந்தி வந்து திவாகருக்கு அதிகமாக இருக்கும், விஜே பாரு கம்மியாக இருக்கும். அண்ட் வியானா வந்து திவாகருக்கு அதிகமாக இருக்கும், விஜே பாரு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் வந்து துஷாருக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா கேப்டன் தலை தோனி மாதிரி
கூல் கேப்டனாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அண்டு விஜய் பாரு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரை வந்து சுபிக்ஷாவுக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் விஜய் பாரு கம்மி அப்படிங்கிறாங்க. விஜய் பாரு வந்து சுபிக்ஷாவுக்கு அதிகம், கெமிக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் திவாகர் வந்து யார் சொல்கிறேனே தெரில அப்படின்னு திருன்னு முழிக்கும்போது தயவு செஞ்சு சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி கேட்டாங்க விஜய் சேதுபதி. அப்போது வந்து என்னென்னா விஜய் பாருக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் ரம்யா அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேருக்கும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சார் அப்படின்னும் போது விஜய் சேதுபதி அவங்க சொல்கிறாங்க, திறமைசாலிக்கு திறமெல்லாம் தெரியுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. எஃப்ஜே வந்து திவாகருக்கு அதிகமாக இருக்கும், விஜய் பாருக்கு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவீன் வந்து அப்சராவுக்கு அதிகமாக இருக்கும், திவாகருக்கு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்சரா கிட்ட கேட்கும்போது கனிக்கு அதிகமாக இருக்கும், கம்ருதீனுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம். சுபிக்ஷா வந்து திவாகருக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் கம்ருதீன் பாரு 2 பேருக்குமே குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதற்கு அடுத்தது வந்து கெமி கிட்ட கேட்குறாங்க. கெமி வந்து என்னென்னா சபரிக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் விஜய் பாரு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்ருதீன் வந்து கலைக்கு அதிகமாக இருக்கும், திவாகருக்கு குறைஞ்சிருக்கும், ஆனால் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது நம்மளோட விஜய் சேதுபதியோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். எந்த கேள்விக்கும் நீங்கள் டைரெக்டாக சொல்ல மாட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தயவு செஞ்சு உட்காருங்கன்ட்டாங்க. அண்ட் அரோரா வந்து சபரிக்கு அதிகமாக இருக்கும், பாரு அண்ட் கம்ருதீன் 2 பேருக்குமே குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரம்யா ஜோ வந்து கலைக்கு அதிகமாக இருக்கும், கெமிக் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும். துஷார் வந்து கனிக்கு அதிகமாக இருக்கும், விஜய் பாரு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வினோத் வந்து வியானாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இது வந்து ஜெயில்மேட்ஸோட இதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வியானாவோட இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னது. அண்ட் விஜய் பாரு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திவாகர் வந்து ரீல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. கலை வந்து பேசும்போது என்னென்னா இந்த எஃப்ஜே தான் அதிகமாக இருக்கும் அண்ட் கம்ருதீனுக்கு குறைவாக இருக்கும், ஆனால் கம்ருதீன் மச்சான் நீ வந்து பெரிய ஹீரோவாக உனக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது கலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1000 பாட்டு கூட அவன் பாடிடுவான் போல இருக்குது, என்னாலாம் அது முடியாது, அவ்வளோ ஞாபக சக்திலாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் போது, அப்போது 1000 திருக்குறள் தான் நீங்கள் சொல்வீங்களே, ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, அந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் விளக்கம் தப்பாக சொல்லவும், கொஞ்சம் இல்லை நிறையவே தப்பாக தான் சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து வேறு விளக்கம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து விளக்கம் சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அதற்கு அடுத்தது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா எவிக்ஷன் தான். எவிக்ஷன் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஒருத்தரும் வந்து நான் இவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும், நான் வந்து இன்றைக்கி எவிக்ஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. அதிகமான பீப்புள் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா பிரவீன் காந்தியை சொன்னாங்க, அப்புறம் அப்சராவை சொன்னாங்க. இதை தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. இதில் என்ன செம காமெடினா, இந்த பிக் பாஸ்க்கு ஆடியன்ஸாக போவாங்கல்ல, அவங்க ஏதோ ஒன்று கொளுத்தி போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க கூட கொளுத்தி போடுறாங்க. அது என்னன்னா ஆதிரை அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்களாம், அப்புறம் திவாகரை சேவ் பண்ணாங்களாம், அதுவும் பலத்த கைத்தட்டலுடன் சேவ் பண்ணாங்களாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சீனே இங்கே வரல. இங்கே என்னென்னா ஆதிரை அண்ட் திவாகரை வந்து அவங்க சேவ்டுன்ற வார்த்தையை வந்து சொல்லலைன்றதான் நம்ம பார்த்தோம். அண்ட் ஒருத்தரும் வந்து யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நாமினேஷனில் இருக்க 7 பேர் வந்து உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அப்சரா அண்ட் கலை வந்து சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறத பார்க்குறோம். அதற்கு அடுத்தது மீதி 5 பேர் இருக்காங்க. பிரவீன் காந்தி, வியானா, ஆதிரை, நம்மளோட பிரவீன் ராஜ், தென் திவாகர், இந்த 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரில் யார் எவிக்டட் அப்படின்னு சொல்லும்போது பிரவீன் காந்தி அப்படின்ற ஒரு நேமை காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் பிரவீன் காந்தி வந்து இவ்வளோ பெரிய மனுஷன் இல்லையா, கொஞ்சம் நல்ல விதமாக வந்து பேசிட்டு வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் தோக்கலை, நான் வந்து ஜெயிக்கிறவன், நான் வந்து இங்கே தோத்தெல்லாம் வெளியில் போகல, அந்த மாதிரிலாம் சீனை க்ரியேட் பண்ணாதீங்க, என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாதீங்க, என்னை வெளியில் விடுங்க, மாதிரி என்னை சுற்றிலாம் நிற்காதீங்க, தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. ரியாக்ட் பண்ணிவிட்டு யார்கிட்டையும் ஒரு பாய் கூட சொல்லாமல் அப்படியே வந்து புறப்பட்டு போனது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லார்கிட்டேயுமே. மேபி வின்னர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அவங்க நினச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது கிளம்பும்போது பிக் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த பேட்சை வந்து அந்த ஒரு குடுவை மாதிரி இருக்குது, கிளாஸ் குடுவை மாதிரி, அதில் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாக்ஸில் வந்து போட்டுட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் நம்மளோட விஜய் சேதுபதியை மீட் பண்ணுறாங்க ஸ்டேஜில்.
பயணப்படம்லாம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயம் பேசுகிறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நாளாவது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பல மாறுதல்லாம் நடக்குது. அண்டு புத்தர் வந்து போதி மரத்தில் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறத பார்க்குறோம். இப்பயாவது உள்ளவங்ககிட்ட பேசுங்க, கிளம்பும்போது யார்கிட்டயும் பேசாமல் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லவும் ஓகே சொல்லிவிட்டு உள்ளே இருக்க எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. பேசிட்டு காட் பிளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்ப வருவேன்னு தான் நினைக்கிறேன், நான் அப்படியே வெளிலலாம் போல, தோக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயண வீடியோவை பார்க்கும்போது பரவாயில்ல, ஒரு ஒரு வாரம் இருந்தால் கூட வந்து பல சம்பவங்களை பண்ணிட்டு தான் இவங்க வந்து போகிறாங்க. இன்றைக்கி எவிக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நந்தினி ஆல்ரெடி எவிக்டட்னால எவிக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த அடுத்த வாரம் வந்து பல பிரச்சனைகளோ பல சம்பவங்களோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவிக்ஷன் மாறவும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஸோ எதுவும் நம்மளால் வந்து கணிக்க முடியாது. பிரவீன் காந்தி வந்து போகிறது ஒரு பக்கம் நல்லது தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அடுத்த வாரம் என்ன டாஸ்க் வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் காந்தி வந்து நான் தான் ஸ்பேஸ், நான் வந்து எங்கேயும் இருப்பேன், அதாவது கடவுள் சொல்லுவாங்க இல்லையா, தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன், அந்த மாதிரி பேசுகிறாங்க. உடனே வந்து அப்போ நீங்கள் உள்ளே தானே இருப்பீங்க, வாங்க உள்ளே இருக்க பிரவீன் காந்திகிட்ட பேசலான்ற மாதிரி நக்கலாக வந்து சொல்கிறாங்க விஜய் சேதுபதி. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லலாம் உட்காந்து பேசுகிறாங்க. இது வரைக்கும் வந்து பிக் பாஸ் வரலாற்றுலேயே வந்து இப்படி ஒரு மனுஷனை ஆக்குனது வந்து யாருமே கிடையாது. நம்மளோட பிரவீன் காந்தியோட வெளிநடப்பு வெளியேறினது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்கிறாங்க, பிரவீன் காந்தி வந்து வெளில போனதுனால நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கடுத்தது வீட்டுக்குள்ளே திருப்பி போய் பேசுகிறாங்க. அந்த ஸ்க்ரீன் மூலயமா 3 பேர் வந்து வெளியில் போகலாம், அதாவது ஆல்ரெடி 2 பேர் வந்து அந்த சூப்பர்வைசரும் ஹெல்ப்பரும் இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட இன்னொரு ஆள் போகலாம் வெளியில் அப்படின்னும்போது எஃப்ஜேவை அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் சும்மா யோசிக்கட்டும் என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜய் சேதுபதி. அதாவது சும்மாவே 3 பேர் அனுப்பிவிட்டா வெளியில் உள்ளவங்களுக்கு என்ன தோணும், உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தோணும். உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன தோணும், வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு சர்ப்ரைஸ் இருந்ததை பார்த்தீங்களான்னும் போது வாட்டர் டேங்கை காணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. வாட்டர் டேங்க் இல்லைன்னும் போது பயங்கர ஹாப்பி. ஏன்னா தண்ணி வரும் இல்லையா, ஸோ தண்ணி வருதுன்னு ஒன்று ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே இனிமையாவது க்ளீனாக வச்சுக்கோங்க கிச்சனை அண்ட் டிசிப்ளினாக நடந்துக்கோங்க. என்ன வந்து குறை சொல்கிறது மூலிமாவோ பிக் பாஸ் டீமை குறை சொல்கிறது மூலிமா ஒன்றும் கிடையாது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது மூலிமா ஆதிரைக்கு நிறைய அட்வைஸ் கிடச்சிது. ஸோ ஆதிரைக்கு அட்வைஸ் வந்து விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, ஹவுஸ்மேட்ஸும் கொடுத்தாங்க. ஸோ மாஸ்க்கை வந்து அவங்க வந்து வியர் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு அடுத்தது வந்து எல்லோரும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பார்வதி அவங்க வந்து கிண்ணத்தில் எடுத்துக்காமல், கிண்ணத்தோடு நான் கம்மியாக தானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி மூலிமா எடுக்கிறாங்க. அப்போது வந்து எஃப்ஜே சண்டை போடுறாங்க, சபரி ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வீக் டேஸோட ஃபுட்டு கிடையாது. எப்படி வீக் டேஸில் டாஸ்க்கு கிடையாதோ அதே மாதிரி வீக்கெண்டுலேயும் இந்த மாதிரி கிண்ணத்தில் வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் வச்சுருக்க கிண்ணம் சைஸை விட நான் கம்மியாக தானே போட்டுக்கிட்டேன். முன்னாடி நான் நிறைய எடுத்தேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நான் அதை விட கம்மியாக எடுத்தால் கூட என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு கலைக்கிட்டலாம் பேசிட்டு புலம்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நான் வந்து கம்மியாக எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஜாஸ்தி எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, மொத்தத்தில் நான் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சபரி வந்து போய் விஜய் பாருக்கிட்ட கேட்குறாங்க, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது சபரி சம்வாட் கன்வின்ஸ் ஆகிறாங்க. இடையில இந்த திவாகர் பிரச்சனை பண்ண தான் பெருசாகி போச்சு. அதாவது சாப்பாடு கொடுக்காம வந்து என்னமோ விஜய் பாருவை வந்து பட்னி போட்ட மாதிரி ஒன்று பண்ணாங்கல்ல, அதில் தான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். Until then, it's me Ranji signing off. Take care. Bye bye.